நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் டெய்லி ஃபோனை ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்துவீங்க. அதாங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர். இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செட்டிங், அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஜிங்கிற பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா? ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கூகுள் மூலியமாக நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கும். பட் நமக்கு தமிழ் தான் தேவை. அப்படி இருக்கும்போது அந்த வெப்பேஜை எப்படி நம்முடைய மொழிக்கு மாற்றுறது, ஒரு சட்ட சிக்கலான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு டீப்பாக காட்ட போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலோட்டமாக பண்ணிட்டு போயிடலாம், பட் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பனும் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணுறீங்க, அது முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் வந்து முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த வெப் பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மொழியில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் டாபிக். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, டாப் ரைட்டில் 3 டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. கீழே இருந்து பாட்டமில் ஒரு பார் வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்லேட் ஆகிடும். இங்கே பாருங்க, டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சா? இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஒருவேளை வந்து எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும்ல இந்த மாதிரி செட்டப்பை எப்படி பண்ணணும்ட்டு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்க. கீழே பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. சரி, வந்ததுக்கு அப்புறம் கீழே பாருங்க, ஆஃபர் டு சென்ட் pages in other language to Google Translate. இந்த பட்டனை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஆனும் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணனும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. கீழே translate into this language automatically அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3 விதமான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். translate into this language, அதை நீங்க டேப் பண்ணுங்க. எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கு. தமிழை தவிர வேற ஏதாவது மொழியை வந்து நீங்க சூஸ் பண்ண நினைச்சா சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தமிழை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் automatically translate these language இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க, அதை ஆட் பண்ணுங்க. இதில் நீங்கள் தமிழை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோன்ட் ஆஃபர் டு டிரான்ஸ்லேட் தீஸ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷை நான் வந்து சூஸ் பண்ணிருங்க. ஏன்னா பெரும்பாலான வெப்பேஜ் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம மொழியில் வந்து ஆங்கிலத்துக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆங்கிலத்தை வந்து கீழே செட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சுதா? அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் கூட ஆங்கிலத்தில் தமிழில் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள், கரண்ட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. என்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. குரோமோட லாங்குவேஜ் சொல்கிறேன், அதாவது மொத்த செட்டிங்கும் எதில் அப்ளையாக இருக்கணும், ஆங்கிலத்தில் அப்ளையாக இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆங்கிலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குரோமோட மொத்த செட்டிங்கும் என்னுடைய மொழிக்கு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். டேப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலியமா குரோமோட மொத்த செட்டிங்கும் தமிழில் மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நீங்கள் கவனிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர் டு சென்ட் பேஜ் இன் அதர் லாங்குவேஜ் டு கூகுள் டிரான்ஸ்லேட். இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, பேக்கில் போயிடுறேன். இப்போ ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணுறேன். கீழே இருந்து ஒரு மெசேஜ் வரும், டிரான்ஸ்லேஷன் மெசேஜ் வரும். அது டிஸ்பிளே ஆகாது. எப்போ டிஸ்பிளே ஆகும்னா டாப் ரைட்ல 3 டாட், இந்த டிரான்ஸ்லேட் கொடுத்தா மட்டும்தான் கீழே இருந்து அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு மேலே வரும். அப்போ அந்த மொழி வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற மொழி வந்து தமிழில் மாறிடும். இல்லைனா கூட நீங்கள் இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதுலேயும் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். மோர் லாங்குவேஜ் இருக்கு, அதுக்குள்ள போய் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த மொழியில தேவையோ அந்த மொழிக்கு நீங்கள் மொழி மாற்றம் செய்யலாம். சரிங்களா? கீழே இருந்து அந்த மெசேஜ் வரணும்னா டாப் ரைட்ல 3 டாட், செட்டிங்ஸ், லாங்குவேஜஸ் போங்க. இதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா பேக் போங்க. பேக் போனா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. வந்துருச்சா? கீழே இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி அதை ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் கீழே இருந்து அந்த மெசேஜ் வரும். ஓகே, சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.